வணக்கம். மற்றொரு காணொலி பதிவில் இணைந்திருக்கின்றோம். ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்க ஜெர்மனியின் சர்வாதிகாரி ஹிட்லருடைய மறுபிறவியா என்பது சந்தேகமாக இருப்பதாக உதயன் கம்மன்பில தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் 79வது ஆண்டு விழாவில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கின்ற போது 1971ஆம் ஆண்டு ஆயுதமேந்திய பாசிசவாதிகள் நாட்டை கைப்பற்ற முயன்ற போது நாம் அதற்கு முகம் கொடுத்தோம். மீண்டும் 1987ஆம் ஆண்டு T-56 துப்பாக்கிகளை எடுத்துக் கொண்டு வந்த பாசிசவாதிகளுக்கும் நாம் முகம் கொடுத்தோம். வடக்கிலிருந்து எங்கள் தாய் நாட்டை பிளவுபடுத்த முயன்ற போது அதனையும் நாங்கள் முறியடித்தோம். ஆனால் இன்று சோசலிச முகமூடியை அணிந்து கொண்டு பாசிசவாதிகள் மக்களின் வாக்குகளை பெற்று பலத்தை பெற்றுள்ளனர். ஜெர்மனியின் சர்வாதிகாரியாக இருந்த அடால்ஃப் ஹிட்லர் ஆட்சியை கைப்பற்றியதும் மக்களுடைய வாக்குகளினால் தான். ஹிட்லர் ஆட்சிக்கு வந்ததற்கும் அனுகுமார திசாநாயக்க ஆட்சிக்கு வந்ததற்கும் பல அதிசய ஒற்றுமைகள் உள்ளது. ஹிட்லர் பலத்தை பெற்றதும் அனுர பலத்தை பெற்றதும் தொழிலாளர் கட்சியை முன்னிலைப்படுத்தியே. ஜெர்மனியில் தேர்தல்களில் சராசரியாக 3% வாக்குகளை பெற்று தோல்விகளை சந்தித்த நாசி கட்சி திடீரென பலத்தை பெற்றுக் கொண்டது. 1919ஆம் ஆண்டு ஹிட்லரின் கட்சியும் பெயரை மாற்றிக்கொண்டது. இன்று மக்கள் விடுதலை முன்னணியும் தேசிய மக்கள் சக்தியாக உருவெடுத்துள்ளது. 1920களில் ஜெர்மனியில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியை காரணமாக வைத்து நாசிச கட்சி எழுச்சி பெற்றது. அதேபோல 2020 பொருளாதார நெருக்கடியை பயன்படுத்தி தேசிய மக்கள் சக்தி எழுச்சி பெற்றது. மேலும் 137% வாக்குகளை வைத்தே ஹிட்லர் ஆட்சியை கைப்பற்றினார். 142% வாக்குகளை வைத்தே அனுரு ஆட்சியை கைப்பற்றினார். நாளை இலங்கைக்கு என்ன நடக்கும் என நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் அன்று ஹிட்லருடைய ஆட்சியில் ஜெர்மனிக்கு என்ன நடந்தது என நாம் தேடி பார்க்க வேண்டும் என உதயன் கம்மன்பில தெரிவித்துள்ளார். இதேவழியில் எதிர்க்கட்சி தலைவர்களை மௌனமாக்கி அவர்களை கைது செய்ய அரசாங்கம் முயற்சித்தால் நாங்கள் ஒன்றிணைந்து அதற்கு எதிராக நிற்போம் என்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கடும் தொனியில் தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் 79வது ஆண்டு விழாவில் பங்கேற்ற முன்னாள் ஜனாதிபதி தன்னுடைய உரையில் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவித்ததாவது: இந்த ஆண்டு கட்சியில் 79வது ஆண்டு நிறைவை இன்று கொண்டாடுவதற்கு ஒரு காரணம் இருந்தது. அது எனது கைது. கொழும்பு செல்லும் வழியில் நாங்கள் லண்டனில் ஒரு இரவு தங்கி அங்கே ஒரு இரவை கழித்தோம். பின்னர் கொழும்புக்கு திரும்பினோம். இவை அனைத்தும் ஒரு அதிகாரப்பூர்வ பயணம், முற்றிலும் அதிகாரப்பூர்வ பயணம். அந்த நேரத்தில் நான் அங்கு இருந்ததால் அங்கிருந்து எனக்கு கிடைத்த அதிகாரப்பூர்வ அழைப்பை ஏற்றுக்கொண்டேன். அழைப்பு இல்லை என்றால் நான் லண்டனில் இருப்பேன். எனவே அவர்கள் இந்த அழைப்பை எடுத்துக்கொண்டு எனக்கு எதிராக என்னை அழைத்து வந்தார்கள். எனது அழைப்பு கடிதத்தை காட்டினேன். லண்டனில் இருந்து நான் இலங்கைக்கு என்ன கொண்டு வந்தேன் என்று அவர்கள் என்னிடம் கேட்டார்கள். நான் சில வேலைகளை செய்துவிட்டு இங்கு வந்தேன். பின்னர் எனக்கு எதிராக புகார் அளிக்கப்பட்டதை கண்டுபிடித்தேன். அந்த புகாரை யார் செய்தார்கள்? தற்போதைய ஜனாதிபதியின் தற்போதைய செயலாளர். அவர் அதை என்னிடம் கூறினார். மீதமுள்ள உண்மைகளை நான் சொல்ல மாட்டேன். என் வழக்கறிஞர்கள் இப்போது அதை பற்றி பேச வேண்டாம் என்று என்னிடம் கூறியுள்ளனர். நீங்கள் நீதிமன்றத்தில் பேசலாம். நான் கைது செய்யப்பட்ட நேரத்தில் அனைவரும் கூடினர். அவர்கள் எல்லா கட்சிகளிலிருந்தும் வந்தார்கள். என் நண்பர்களே, என் அரசியல் எதிரிகள் அனைவரும் வந்தார்கள். அதை நான் ஜனநாயகத்தின் ஒரு பண்பாக எடுத்துக்கொண்டேன். நாங்கள் அனைவரும் ஒன்றாக வந்தோம். எனவே அந்த நேரத்தில் வந்த அனைவருக்கும் நன்றி தெரிவிக்க இந்த சந்திப்பு ஒரு காரணம். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவும் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவும் என்னை சந்திக்க வந்தனர். அந்த நேரத்தில் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க உடல்நிலை சரியில்லாமல் இருந்தார். அவர் எனக்கு ஒரு செய்தியை அனுப்பினார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ஷ நாட்டில் இருந்தார். அவர் எனக்கு ஒரு செய்தியை அனுப்பினார். மேலும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசாவும் என்னை சந்திக்க வந்தார்கள். முன்னாள் பிரதமர் வந்தார். முன்னாள் சபாநாயகர் வந்தார். இவ்வளவு பெரிய எண்ணிக்கையில்
பெரும்பாலானவர்கள் வந்தார்கள். நாங்கள் இப்போது ஒன்றாக வந்துள்ளோம். எதிர்க்கட்சி தலைவர்கள் கைது செய்ய போகின்றார்கள் என்றால் அதற்கு எதிராக நாங்கள் ஒன்றாக நிற்போம். அவர்களுடன் பயமின்றி நிற்போம். இதற்கு நாங்கள் அடிபணிவோம் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். எனவே இந்த இயக்கத்தை நாம் முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும். 78 ஆண்டுகளாக நாம் என்ன செய்தோம் என்று அவர்கள் கேட்கின்றார்கள். சொல்ல தேவையில்லை. கல்வி மற்றும் சுகாதாரத்தை மேம்படுத்தியுள்ளோம். இன்று மின்சாரம் எங்கே இல்லை என்று இன்று செங்கற்களால் ஆன சுவர்களை கொண்டு வீடு இருக்கிறதா? அனைவரும் சம்பாதிக்கக்கூடிய வகையில் திறந்த பொருளாதாரத்தை நாங்கள் கொண்டு வந்தோம். பல உதாரணங்கள் உள்ளது. என்னிடம் கேட்க வேண்டாம். அமைச்சர் வசந்த சமரசிங்கவிடம் கேளுங்கள். அரசியலை நாங்கள் உயர் வகுப்பினருக்கு மட்டுப்படுத்தவில்லை. ஜனாதிபதி மக்கள் வாக்குகளால் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ரணசிங்க பிரேமதாசா, மைத்ரிபால சிறிசேன, அனுர திசாநாயக்க ஆகியோர் ஜனாதிபதியானார்கள். அந்த அமைப்பை உருவாக்கியது யார்? நமது பல கட்சி முறைமையை பாதுகாக்க விரும்பினால் நாம் அனைவரும் ஒன்று சேர வேண்டும். இந்த கூட்டத்திற்கு பிறகு நாம் கலைந்து செல்ல மாட்டோம். நாம் ஒன்று சேர வேண்டும். அனைத்து கட்சிகளும் ஒன்று கூடி நாடு முழுவதும் 1000 கூட்டங்களை நடத்த வேண்டும். அங்கு கூடும் சக்தியை பாருங்கள். நாம் இங்கேயே நிற்க முடியாது. நாம் அடுத்த அடியை எடுத்து வைக்க வேண்டும். இந்த பயணத்தில் நாம் முன்னேறுவோம். நாம் ஒன்றுபடுவோம் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார். இதேவேளையில் அரசு ஊழியர்களுக்கான சம்பள உயர்வு வரும் ஜனவரி மாதம் நடைமுறைப்படுத்தப்படும் என்று துறைமுகங்கள், கப்பல் போக்குவரத்து, சிவில் விமான போக்குவரத்து மற்றும் போக்குவரத்து அமைச்சராக இருக்கக்கூடிய விமல் ரத்நாயக்க தெரிவித்தார். 25 பேருந்து பணிமனைகளின் மேம்பாட்டு தொடக்க விழாவில் பங்கேற்று பேசிய போது அவர் இதனை தெரிவித்தார். அவர் கருத்து தெரிவித்ததாவது, இந்த நிறுவனங்கள் பொதுமக்களுக்கு திறம்பட சேவை செய்யும் நிறுவனங்களாக மாற்றப்பட வேண்டும். மேலும் பேருந்து நிலையங்களில் அதிக அர்ப்பணிப்புடன் பணிபுரியும் ஊழியர்களுக்கு அதற்கேற்ப அதிக சம்பளம் வழங்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று அமைச்சர் குறிப்பிட்டார். இதேவேளையில் ரத்னபுரி கொஸ்பலவின்ன பகுதியில் 73 வயதுடைய சட்டத்தரணி ஒருவருடைய வீட்டில் இலங்கை வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் பல துப்பாக்கிகளை ரத்னபுரி போலீசார் கண்டுபிடித்தனர். இந்த சட்டத்தரணி மாரடைப்பால் திடீரென மரணமடைந்துள்ள நிலையில் வீட்டை பரிசோதனை செய்த போது குறித்து ஆயுத களஞ்சிய சாலை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ரத்னபுரி பிரிவின் பொறுப்பாளர் சிரேஷ்ட போலீஸ் கண்காணிப்பாளருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் ரத்னபுரி தலைமையகத்தின் தலைமை போலீஸ் ஆய்வாளருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 17ஆம் தேதி ரோந்து நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த போலீஸ் அதிகாரிகள் குழு சட்டத்தரணியின் வீட்டிற்கு அனுப்பப்பட்டு வீட்டை சோதனை செய்த போது ஏராளமான துப்பாக்கிகள், துப்பாக்கி பாகங்கள் மற்றும் தோட்டாக்கள், வெடிமருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டது. மீட்கப்பட்ட துப்பாக்கிகளில் 12 4 பிஸ்டல், ஒரு ரிப்பீட்டர் வகை துப்பாக்கி, 12 போர் துப்பாக்கிகளின் 6 அசல் பாகங்கள், 11 பெறல், 2 சிறிய துப்பாக்கிகள், 12 போர் மற்றும் 16 போர் துப்பாக்கிகளுக்கு பயன்படுத்தப்படும் 440 புதிய தோட்டாக்கள், பல துப்பாக்கிகள் மற்றும் துப்பாக்கிகளின் பாகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக ரத்னபுரி தலைமையக போலீஸ் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த துப்பாக்கிகள் குற்ற செயல்களுக்காக வழங்கப்பட்டதா அல்லது வேறு சில குழுக்களுக்கு வழங்கப்பட்டதா? துப்பாக்கிகள் பணத்திற்கு விற்கப்பட்டதா மற்றும் பல துப்பாக்கிகள் உள்ளூரில் தயாரிக்கப்பட்டதா என சந்தேகிக்கப்படுவதால் அவை குறித்து தற்போது விசாரணைகள் நடைபெற்று வருவதாக போலீசார் தெரிவித்தனர். நன்றி.